ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பிஸ்கட் பேக்கெட்டும் காஃபி பவுடரையும் வச்சுட்டு எப்படி ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரோல், பிஸ்கெட் வித் புட்டிங் ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நான் பிஸ்கெட் வந்து நான் 2 பேக்கெட் எடுத்திருந்தேன். 10 ரூபா பேக்கெட் 2 பேக்கெட் பிஸ்கெட் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃபைனாக பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் நெஸ்கஃபே சன்ரைஸோட ஒரு பேக்கெட் 2 ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் வந்து நான் இந்த பிஸ்கட்டோட கலந்துட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும், நான் வந்து கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு கிளாஸ் பால், ஒரு 3/4 கிளாஸ் பாலில் திருப்பியும் கொஞ்சம் நான் காஃபி பவுடர் கலந்துட்டு அது கூடவே பட்டர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு திருப்பி நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு சூடாக்க போகிறோம். ஜஸ்ட் அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும் பட்டர். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சூடாக்கினா போதும், வார்மாக இருந்தால் போதும் பால். ஸோ ரொம்ப அடுப்பில் வச்சு கிண்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தால பிஸ்கெட்டு அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இதை ஃபஸ்ட்டு நம்ம குழச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த சூட்டோடையே தான் இந்த பிஸ்கெட்டில் வந்து நம்ம கலந்துக்கணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஒரு பேக்கெட் மொத்தமாக நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். பிஸ்கெட்லேயோ அல்லது பால்லையோ ரெண்டில் எதுலனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். கொஞ்சம் எனக்கு காஃபி பவுடர் அதிகமானதால் லைட்டாக கசப்புத்தன்மை வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போது ஷேப் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளிங் ஃபிலிம் பேப்பர் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹீட்டாக எதுவும் நம்ம இதில் போட போகிறது கிடையாது. அதனால் ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட் வந்து குழச்சி வச்சுருந்தோம்ல, பிசைஞ்சு வச்சுருந்தோம் சப்பாத்தி மாவு மாதிரி. ஸோ அதை வந்து இது மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு ஷேப், ஒரு செவ்வகமாக ஒரு ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து சைட்லலாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்து கட் பண்ண தான் போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கேன். இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப கட்டியாயிடும், டக்குன்னு கட்டியாயிடும். ஸோ அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து கொஞ்சம் சூட்டோடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் அந்த பிஸ்கட்டோட அந்த டோ மேலே. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு அதை ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அது செட் ஆயிரும். அப்புறமா நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து சூடாக இருக்கும்போதே இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப டைம் ஆகலை. கொஞ்சம் அந்த ஒரு 2 மினிட்ஸ் கேப்குள்ளேயே நல்லா செட் ஆகி வந்துடுச்சு அது. இப்போ நான் வந்து இதை லைட்டாக ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன் அப்படின்னு. பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து சைடெல்லாம் அப்படி கவர் பண்ணிவிட்டு நான் அந்த பேப்பர்லேயுமே இதை ரோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிளிங் பேப்பர் வந்துட்டு ரொம்ப சேஃப் கிடையாது. அதனால நான் அந்த பேப்பர்லேயும் ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே போதும். ஸோ இதை பிரிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ரெசிபியாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.